ஸோ இப்போ இந்த எடிட் எப்படி பண்ணுறது, இதை நீங்கள் லோகோவாக பண்ணலாம், இல்லை போஸ்ட் கிரியேஷன் பண்ணலாம். இது லைட் லீக்ஸ் எடிட். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பிக்சார் ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க, ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே ஆட் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இப்போ உங்கள் நேமோ இல்லை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அந்த லோகோ இன்ட்ரோ எதாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ கீழே அது கலர் வந்து பிளாக் கொடுத்துட்டு அதோட ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்கள், பார்க்க லுக்காக இருக்கும், கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்கும் இந்த ஃபாண்ட் ஆக்சுவலாக. ஸோ இதை ஃபினிஷ் பண்ண பின்னாடி கீழே சைடில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, கிளிக் பண்ணி லைட் லீக்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நான் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளூ அந்த லைட் லீக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த சர்க்கிள் வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு அந்த கீழே இருக்க அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அந்த ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த லைட் லீக்ஸை கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் மேலே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வந்து கலர் ஆகுற மாதிரி நம்ம ஒவ்வொரு மேலே பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி நம்ம ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஒவ்வொரு டூப்ளிகேட் பண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லைட் லீக்கில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த லைட் லீக்ஸை ப்ளேஸ் பண்ண பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HUE அதாவது கலர் சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு தெரியுதில் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன், எடிட் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இதை கொஞ்சம் இன்னும் போல்டாக இருக்கட்டும். ஸோ அது மாதிரி ஒரு ஃபாண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழே பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இந்த ஃபாண்ட்டை அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ திரும்ப வந்து இந்த லைட் லீக்ஸ் திரும்ப இதுலேயும் ஆட் பண்ணலாம். பட் இப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு லைட் லீக்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த லுக்கான எடிட்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ எந்த அளவுக்கு ரீசைஸ் வேணுமோ, எந்த அளவுக்கு லைட்டிங் வேணுமோ அந்த அளவுக்கு ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இது மாதிரி வந்து க்ளோ ஆகிற மாதிரி கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, பார்க்க ரொம்பவே லுக்காக இருக்கும். ஸோ டூப்ளிகேட் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மூவ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதோட HUV வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம், கலர் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி கலர் வந்து நம்ம ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ரீசைஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எடிட்டிங்கோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த க்ளோனஸ் கம்மி பண்ணிக்கோங்க. அண்டு கீழே HUV சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த லைட்டுலாம் வந்து செம்மையாக இருக்கும் எடிட்டிங் ஆக்சுவலாக. இது நீங்கள் யூடியூப் இன்ட்ரோ இல்லை உங்கள் லோகோ கூட யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு எடிட்டிங் இந்த லைட் லீக்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டிங். ஸோ இது வந்து உங்களோட பிராண்ட் போஸ்டர்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணலாம், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு எடிட்டிங்காக இருக்கும். எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் இதே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இது ஒரு கான்செப்ட் தான், நீங்கள் வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.